கடைசியாக விஜய் நடிக்க இருந்த 7 படங்கள். சமீபத்தில் இணையத்தையே ஆட்கொண்டது தளபதி விஜயின் அரசியல் கட்சியின் அறிவிப்புதான். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் விஜய் புதிய கட்சி தொடங்கி இருக்கின்றார். இப்பொழுது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வரும் விஜய் அடுத்ததாக ஒரு படத்தில் மட்டும் நடிக்க உள்ளார். தளபதி 69 உடன் விஜயின் சினிமா வாழ்க்கை நிறைவு பெறவுள்ளது. அடுத்ததாக முழு நேர அரசியலில் விஜய் செயல்பட இருக்கின்றார். விஜய் லைன் ஆப்பிள் 7 படங்களில் நடிப்பார் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த படங்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். AR முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான துப்பாக்கி படம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்தின் 2ஆம் பாகம் கேட்டு ரசிகர்கள் நச்சரித்து வந்தனர். அடுத்ததாக பிகில் படத்தில் இடம்பெற்றுள்ள ராயப்பன் கதாபாத்திரத்தை முழு படமாக எடுக்கும் முடிவில் அட்லி இருந்தார். மேலும் விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியாகி வசூல் ரீதியாக நல்ல லாபம் பெற்ற லியோ படத்தின் 2ஆம் பாகமும் உருவாக இருந்தது. அதே போல லோகேஷ் கமல் கூட்டணியில் உருவாக இருந்த விக்ரம் 2 படத்தில் விஜய் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியானது. அடுத்ததாக விஜயின் ஆஸ்தான இயக்குனர் அட்லி ஷாருக் கானை வைத்து ஜவான் படத்தை இயக்கியிருந்தார். விஜய் மற்றும் ஷாருக் கான் இணைந்து ஒரு படத்தில் கண்டிப்பாக நடிக்க உள்ளதாக தகவல் வெளியானது. தற்போது விஜய் அரசியலில் இறங்கி உள்ளதால் அது சாத்தியமில்லாமல் போய் உள்ளது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இவ்வாறு தளபதி ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படங்கள் உருவாகுவது மிகவும் கடினம்தான். இந்த நிலையில் தளபதி 69 படத்தின் இயக்குனர் யார் என்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் விஜயின் சினிமா கரியரில் கடைசி படமாக கருதப்படும் இந்த படத்தின் இயக்குனர் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலிதான்.